இதை மீன் கழுவிட்டேன். இது வந்து குழம்புக்கும் இது வறுக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். சாப்பாடு வைக்க போகிறேன். மீன் குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா புளி, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இது மசாலா, இதில் மீன் குழம்பு ஊற்றுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். சாப்பாடு வெந்துருச்சு. மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா கொதிக்கிற இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா மீன் குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா காயட்டுன்ட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். மசாலா எல்லாம் தடவி செம்ம டேஸ்ட்டாக வச்சுருக்கோம். என்ன பண்ணுறேன், சிம்மில் வச்சுட்டு மசாலா வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதிலே போட்டாச்சு. அதனால் நம்ம தனியாக போட தேவையில்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு, அப்புறம் வெந்தயம், இது மூணையும் நான் அடித்து வச்சுருக்கேன். அடித்து வச்சோடனே கொஞ்சம் உப்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நம்ம இப்போ போடக்கூடாது மீன், கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இதுதான் நான் சிம்பிளான மெத்தடில் மீன் குழம்பு. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் மூணையும் போட்டுக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை தூக்கி போட வேண்டியது. நல்லா கொதிக்குது. நல்லா மணமாக இருக்குது கைஸ். நான் எப்பொழுதுமே வைக்க மாட்டேன். இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்படியாவது மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் மீன் குழம்பு செம்மையாக இருக்கிறோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே மீனை போடுறோம்ல, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். பச்சை வாசம்